ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக என்னுடைய அன்பு தம்பி மோகன் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் என்னிடத்துல தனிப்பட்ட ரீதியாக ஒரு காரியத்தை சொன்னார். இந்த மாதம் ஒரு கிருபையின் மாதம் என்று கர்த்தர் சொன்னார். The month of supernatural favor says the Almighty God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபேவர் என்று தேவனிடத்துல சொன்னார். அதற்கு ஒரு வசனத்தை நாங்க படிக்க போகிறோம். ஆதியாகமம் 14:19 வசனத்தை தம்பி அவர்கள் படிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பாருங்க, கர்த்தருடைய வசனம் இப்படியாக கூறி இருக்கிறது. And he blessed him and said, blessed, favored with blessings. தேவனுடைய பிள்ளை, இந்த மாதத்துல தெய்வம் உங்களை முதன்மையாக வைக்க போகிறார். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை, கடந்த மாதத்துல நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டு வந்தீர்களோ, இந்த மாதத்துல என் கர்த்தர் உங்களை முதன்மையாக வைக்க போகிறார். நான் ஒரு சாட்சியை கேட்டேன், ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஒரு தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் வயதுல முதிர்ந்தவர்கள், ஒரு 60 வயது நிறைந்தவர்கள், கணவனும் மனைவியுமாக ஒரு இடத்திற்கு போகிறாங்க. அந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, இதற்கு மேல நிக்க முடியாது, கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய லைனாக நின்று கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அங்க இருக்கிற அந்த ஆய்வாளர் வந்து சொன்னார், இன்னொரு புது லைனை நாங்க ஃபார்ம் பண்ண போறோம், அந்த லைன்ல உங்களை முதன்மையாக நாங்க வைக்கிறோம்னு சொல்லும் பொழுது, எத்தனையோ மணி நேரமாக காத்து கொண்டிருந்த அவங்க மத்தியில இந்த ஊழியர்களை கர்த்தர் முதன்மையாக அங்க வைத்தார். அவங்களுடைய வேலை 10 நிமிடத்துல முடிந்தது. எல்லோரும் மணிக்கணக்காக காத்து கொண்டிருந்தாங்க. 3 மணி நேரம் காத்து கொண்டிருந்தாங்க, 4 மணி நேரம் காத்து கொண்டிருந்தாங்க, 5 மணி நேரம் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியர்கள் அங்க போகும் பொழுது கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இறங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய இரக்கம் அந்த இடத்துல வர ஆரம்பித்தது. கர்த்தர் என்ன செய்தார்? பின்பாக இருக்கிறவர்களை கர்த்தர் முன்பாக வர கிருபை தந்தார். அதே போல இந்த மாதத்துல என் ஆண்டவர் உங்களை முதன்மைப்படுத்த போகிறார், முதன்மையாக வைக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் பின்பாக நின்று கொண்டிருக்கிறேன், எல்லோரும் என்னை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், ஒடுக்கினவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை முதன்மையாக வைக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. Hallelujah. I can feel the presence of God. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாங்க படிக்க போகிறோம். லேவியராகமம் புத்தகத்துல, thank you Jesus, thank you Holy Spirit, 25-21 நாங்க படிக்கலாங்களா? நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 3 வருஷத்தின் பலனை தரும். ஆமென் சொல்லுங்களேன். 3 வருஷத்தின் பலனை தரும். கர்த்தர் இந்த மாதத்துல என்ன செய்ய போகிறாருன்னா, இந்த வருஷம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பலத்தை, ஆசீர்வாதத்தை இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். அதான் வசனம் சொல்லி இருக்கிறது, அதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், இந்த 3 வருஷத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல நன்றாக நீங்க நினைவு கூற வேண்டும், கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்த போகிறார். ஒடுக்கினவர்கள் மத்தியில் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அது மட்டும் இல்லாமல் 3 வருடங்கள் நடக்காததை இந்த மாதத்துல கர்த்தர் நடத்த வைக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராஃபட்? என்ன அர்த்தம் பிரதர்? இந்த வருஷம் முழுவதுமாக நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ, whatever you have been praying for, whatever you have been desiring for,
God is going to accomplish it. ஆண்டவர் அதை இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை முதன்மைப்படுத்த போகிறார். தம்பியுடைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக, இந்த வழியாக, இந்த ஊடகத்தின் மூலமாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீர்கள். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்க போகிறது. அறுவடையின் மாதமாக இருக்க போகிறது. உங்களை உயர்த்தக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் வைக்க போகிறார். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் தாமதம் என்று சொல்லலாம். அந்த தாமதம் ஒரு ஆயுத்தம் அவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு வழியாக மாறப்போகிறது. அவர்களுக்கு ஒரு வாய்க்காலை கர்த்தர் உருவாக்க போகிறீர். ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க போகிறீர். ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் உருவாக்க போகிறீர். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திவ்ய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.